ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஊறுகாய் மசால் பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். இது எல்லா விதமான ஊறுகாயிலையும் இந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வறுத்து எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி நல்லா வறுத்து எடுத்துருங்க. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக சீரக மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரக மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை எல்லா ஊறுகாய்களையுமே நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த மசால் பொடியை சீரகம் நல்லா வறுபட்டுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ அடுத்ததாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துடலாம். வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா வறுத்து எடுத்துடலாம். கடுகு நல்லா பொரியுதுங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துடலாம். பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். கருவேப்பிலையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊறுகாய் மசால் பொடி நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி அரை பதத்தில் அரைச்சி வச்ச மிளகாய் பொடியை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான ஊறுகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு.